ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்கில் ரிலீஸ் ஆயிருக்க சாண்ட் செர்பென்ட்ஸ் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த படம் பார்த்தீங்கன்னா 2009 ரிலீஸ் ஆன ஒரு ஹாரர் ஆக்ஷன் படம். இதோட ரன் டைம் பார்த்தீங்கன்னா 1 hour 30 minutes இருக்கு. இந்த படத்தை ஜெஃப் ரென்ஃப்ரோய் டைரக்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் ஜேசன் டன்ரா மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இப்போ இந்த படம் எப்படி இருக்கு பார்க்கலாமா வேணாமா, யாரெல்லாம் பார்க்கலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். இப்போ இந்த படத்தோட கதையை பற்றி பார்க்கலாம். ஆப்கானிஸ்தானில் ஒரு டெசர்ட் பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு செட் ஆஃப் யூஎஸ் சோல்ஜர்ஸ் வந்து அங்கே மாட்டிக்கிட்டு இருக்காங்க. அவங்கள அந்த பூமிக்குள்ளேருந்து வர ஒரு மிருகம் அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. அது எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம யானையோட தும்பிக்கை மாதிரி இருக்கு. பூமியில இருந்து பெருசா வந்து வர ஹெலிகாப்டர், ஜீப், மனுஷங்க எல்லாரையும் முழுங்கிட்டு இருக்கு. அது கிட்ட இருந்தாலும் தப்பிக்கிறதுக்கு என்ன பண்றாங்க, கடைசியில தப்பிச்சாங்களா இல்லையா அப்படின்றத இந்த படத்தோட மொத்த கதையே. இப்ப இந்த படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ் பத்தி பார்க்கலாம். இந்த படத்தெல்லாம் பாசிட்டிவ் சொல்ற அளவு எந்த விஷயமே கிடையாது. படத்தையே பாத்தீங்கன்னா பயங்கர லோ பட்ஜெட்ல தான் எடுத்து வச்சிருக்காங்க. இதுவும் ஒரு டிவி மூவி தான். அதுக்கேற்ற மாதிரியே டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாம் பயங்கர போரா இருக்கு. இவங்க பிரம்மாண்டமா காமிச்சிருக்கதே அந்த மிருகத்தை தான். ஆனா அதே சுவாரஸ்யமா காட்டலையோ அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. விஎஃப்எக்ஸ்லாம் பயங்கர புவரா இருந்தது. அதுக்கேற்ற மாதிரி படத்தில் நடிச்சிருக்கவங்க எல்லாருமே ஒரு பிலோ ஆவரேஜான பெர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ்லும் பயங்கர லோவா இருக்கு படம். சரி, அந்த மிருகத்தை வச்சு அது எதனா பயன்படுத்துவாங்கன்னு பார்த்தா அதுவும் கிடையாது. ஏன்னா அது இஷ்டத்துக்கு முழுங்கினே இருக்கு எல்லாத்தையும். ஸ்கிரீன் பிளேஸ் அது இன்ட்ரெஸ்டிங்காக எழுதி எடுத்திருப்பாங்கன்னா பார்த்தா அதுவும் கிடையாது. ஏன்னா அது எழுதி வச்சிருக்காங்க. ஓரளவே பார்த்தீங்கன்னா ஒரு பிலோ ஆவரேஜான படம் தான். வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்க. இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.